வணக்கம். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி என்று பெயர் எடுத்தும் அவர் பொதுச் செயலாளராக ஆன பிறகு அவருடைய கட்சி சல்லி சல்லியா உடைஞ்சு போன பிறகும் ஏன் நம்ம கட்சிக்கு மட்டும் இந்த நிலைமை வருது என்று தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்யாதவராகவும் திருந்தாதவராகவும் தான் இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நம்மளுடைய முதல்வரை பார்த்து நீங்க கலைஞர் மகன் என்ற அடையாளத்தை வரதுனால தான் உங்களுக்கு இந்த தலைவர் பொறுப்பு, இல்லைன்னா ஒரு கவுன்சிலரா கூட வர முடியாது என்று சொல்லி வழக்கம் போல அவருடைய பாணியில ஏளனமா பேசியிருக்காரு. இப்போ வந்துட்டு ஏன் அவங்க கட்சிக்கு மட்டும் இந்த நிலைமை வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த கட்சி 4-5 உடைஞ்சது. ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த கட்சி 4-5 உடைஞ்சது. காரணம் என்னன்னா, அவங்க அடுத்த தலைமுறையை அடையாளம் காட்டல, அடுத்த தலைவர் யாருன்னு அடையாளம் காட்டல. இன்னொன்னு, அவங்களுக்குலாம் வாரிசே இல்லை. வாரிசு இருந்திருந்தா அவங்களும் யாரையாவது ஒருத்தரை அடையாளம் காட்டியிருப்பாங்க. அதனாலதான் அந்த கட்சி இப்படி அவங்க தலைவர்கள் இறக்கும் போதெல்லாம் சல்லி சல்லியா உடைஞ்சிட்டு இருக்கு. ஒண்ணு. அதே பக்கம் இந்த பக்கம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆரம்பிச்சது காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆலமரமாக வேரூன்றி இருக்கு, கிளைகள் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிக்கணும். நம்ம கட்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அடுத்த தலைவரை அடையாளம் கட்டிட்டு போனாரு. தம்பி வா, தலைமை ஏற்கவா என்று சொல்லி அடையாளம் காட்டிட்டு போனாரு. அடுத்தது நம்ம கலைஞர் அடுத்த தலைமுறை நம்மளுடைய இன்றைய முதல்வர் தான் என்று அவர் அடையாளம் காட்டிட்டு போனாரு. சரி, தலைவர் ஆயிட்டாவே வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமியும் பொதுச் செயலாளர் ஆனாரு. அவரால் வெற்றி பெற முடிஞ்சதா? முடியல. ஏன்? அதே மாதிரி நம்ம முதல்வர் இன்னைக்கு வந்துட்டு திமுக தலைவராயிருக்காரு. அவரால் மட்டும் எப்படி தலைவரானதுல இருந்து அவர் சந்தித்த அனைத்து தேர்தல்களையும் வெற்றி பெற்றாரு. அதே சமயம் ஆட்சியும் மிக சிறப்பாக நம்பர் 1 முதல்வர் என்ற இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய முதல்வர் என்று அவரால் மட்டும் பெயர் எடுக்க முடிஞ்சது. இப்போ எதுக்கு முன்னாடி பழனிசாமி முதல்வரா இருந்தாரு, அவரால் இது போன்ற திட்டங்களை கொடுக்க முடிஞ்சதா, அல்லது ஒரு கட்சி கூட்டணியை கட்டமைச்சு அதை சிறப்பாக அவரால் வழி நடத்த முடிந்ததா? ஏன் முடியல அப்படின்னு பார்த்தா, நம்ம முதல்வர் பயிற்சி எடுத்துக்கொண்ட தலைவர். அந்த மாதிரி கலைஞர்கிட்ட அவர் பயிற்சி எடுத்து அவருடைய பயிற்சி பாசறையில வளர்ந்ததுனால அந்த அரசியல் நுணுக்கங்களை மிக சரியாக அதை கற்றுக்கொண்டு கலைஞரை விட ஒரு படி மேலே போய் மிக சிறப்பாக செயல்பட்டு இப்ப அமைச்சிருக்கிற இந்த கூட்டணி 2019 கூட்டணி கட்டமைக்கப்பட்டது. 2019 தொடங்கி இப்போ 7 ஆண்டுகள், இப்ப 26, 6+1 7 ஆண்டுகள் இந்த கூட்டணி அப்படியே கட்டுக்கோப்பாக கூட்டணி குலையாமல் அப்படியே வந்ததோடு இல்லாம இன்னும் பிளஸ் எக்ஸ்ட்ரா கட்சிகள் எல்லாம் சேர்த்து இப்ப 26 கட்சிகளை இணைத்து ஒரு மெகா கூட்டணி அமைச்சு ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லாம அனைத்து கட்சிகளையும் மகிழ்ச்சி படுத்தி, அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பாதிக்காத அளவுக்கு, அவங்களும் திருப்திப்படும் அளவுக்கு ஒரு சிறப்பான கூட்டணி ஷீட் ஷேரிங் பண்ணாரு. இதே எடப்பாடி பழனிசாமியால முடிஞ்சதா? அந்த கூட்டணி அவங்க கிட்ட ஏற்கனவே இருந்த கட்சிக்காரங்களை தக்க வைக்க முடிஞ்சதா அப்படின்னு பார்த்தா முடியல. காரணம் என்னன்னா, அவங்க தலைவர் அதாவது ஜெயலலிதா எப்படி செயல்பட்டாங்களோ அவங்களுடைய செயல்பாட்டை விட மோசமான செயல்பாட்டை கொடுத்தாரு. யாரும் எடப்பாடி பழனிசாமிய நம்பகத்தன்மை இல்லை. அவங்க கட்சியில இருக்கிறவங்கள அவரை நம்பாம அவரை கட்சி விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தாக்க, அடுத்த தலைவரை நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தால அடையாளம் காட்டுனது தான். அதுவும் வாரிசாக வந்ததுனால தான். இப்ப இந்த வாரிசு அரசியல் என்பதனால திராவிட முன்னேற்ற கழகத்தால இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா கொடுக்க முடியுது. இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்து பொதுச் செயலாளர்ன்ற ஒரு இடத்துக்கு வந்தாலும் அவருக்கு எல்லாரும் கட்டுப்படுறாங்களா அப்படின்னா, அவரை மீறி அவருடைய செயல்பாடு பிடிக்காம வந்தவங்க ஏராளம். கொள்கை ரீதியா செயல்படுறாரா? இல்ல. ஒரு தலைமை பண்போட செயல்படுறாரான்னா அதுவும் இல்லை. அவர் கட்சியில இருக்கிறவங்களே பிரேமலதா அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, அவரு சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தல. 24 தேர்தலின் போது, பார்லிமெண்ட் தேர்தலின் போது 5 MP சீட்டு ஒரு மேல் சபை MP அப்படின்னு சொன்ன அந்த அக்ரிமெண்ட்டை
அந்த கொடுத்த வாக்குறுதியை அவர் வந்து காப்பாத்தல. அதனால அந்த கூட்டணியில மனக்கசப்பு ஏற்பட்டு அவங்க கூட்டணி விட்டு வெளியே வராங்க. இப்படிதான் அவங்க கட்சி தொண்டர்களையும் சரியான முறையில வழி நடத்தல. ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நண்டுக்கு ஒருத்தர் மேல ஒன்னா ஏறினா ஒருத்தர் கீழே காலை பிடிச்சி இறக்கி விடுற மாதிரி தான். அந்த நண்டு கதை மாதிரி தான் அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாரிக்கிட்டாங்க. அப்படிதான் அந்த கட்சியோட நிலைமை. சரி, இப்ப இந்த அவருடைய அந்த விமர்சனத்துக்கு வந்தோம். அதாவது என்ன சொன்னாரு, கலைஞரோட மகன் இன்னும் மீட்டிங்ல போயிட்டு பிரச்சாரத்துல போயிட்டு நான் கலைஞரின் மகன் அப்படின்னு சொல்லணும்னா உங்களை யாருக்குமே தெரியாது, என்னை பழனிசாமின்னு சொன்னாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு இல்லையா. அவருக்கு வரலாறு இருக்குது சொல்றாங்க, உங்களுக்கு வரலாறு இல்ல சொல்ல முடியாது. இதுல பொறாமப்பட்டு என்ன பிரயோஜனம்? பிரேமலதா அண்ணியா சொன்ன மாதிரி தான், அவரு வயிறு கருகிற வாடை தமிழ்நாடு முழுசும் அடிக்குது. அந்த கருகிற அவருக்கு வரலாறு இருக்குது, அவங்க தந்தையோட வரலாறு அப்படி, அதை பெருமையா சொல்லிக்கிறாரு. உன்னோட தந்தையோட பெருமையை உன்னால சொல்லிக்க முடியாது, அதனால நீ சொல்லல. நீ சின்ன வயசுலயே வந்து உன் பங்காளிங்களை கொலை பண்ணிவிட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உன் பெருமையை உன்னால சொல்லிக்க முடியுமா? அல்லது நீயே நான் எப்படி முதல்வரான தெரியுமா அப்படின்னு அதை பத்தி உன்னால பெருமையா சொல்லிக்க முடியுமா? அந்த கதை தான் அந்த கரப்பாம்பூச்சி கதை. ஊர் பூரா அதைத்தான் தினம் எங்க இளம் தலைவர் வந்து மானத்தை வாங்கிட்டு இருக்காரு, அதையும் சொல்லிக்க முடியாது. சரி, அப்ப இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட், நீ வந்து கலைஞரோட பையன்றதுனாலதான் உன்னால ஒரு கவுன்சிலரா கூட இல்லைன்னா வர முடியாது அப்படிங்கிறாரு. இப்ப நான் கவுன்சிலரானே, 2 முறை கவுன்சிலரானே, கலைஞரின் பொண்ணு என்பதனாலயா? லட்சக்கணக்கான பேர் கவுன்சிலர் ஆயிருக்காங்க, எம்எல்ஏ ஆயிருக்காங்க, எம்பி ஆயிருக்காங்க. எப்படி கலைஞரோட பையன்றதுனாலயா பொண்ணுன்றதுனாலயா? இந்த அறிவு கூடவா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு? பேசுறீங்க, கொஞ்சம் சிந்திச்சு பேச வேண்டாமா? அப்ப நானே கவுன்சிலர் ஆகும்போது ஏன் அவரு வந்து தலைவராக கூடாது? யோசிச்சு பேச வேணாமா? அப்போ ஒரு பதவிக்கு வரணும்னாக்க உழைப்ப கொடுத்தா யார் வேணாலும் வரலாம். அவர் வெறும் தலைவரோட மகன் என்பதற்காக மட்டும் வரல, அவர் 14 வயசுல இருந்து களத்துல இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி எல்லாம் இல்ல, அவரு 89 84லயே என்னமோ தான் அவரு அரசியலுக்கு வராரு. ஆனா இவர் அப்படி இல்ல, 75ல மிசா சட்டத்துல போய் ஓராண்டு சிறை தண்டனை, போலீஸோட கடுங்காவல், பூட்ஸ் கால்லாம் அடி வாங்கியிருக்கிறாரு, லத்தியில அடி வாங்கி இன்னும் அவருக்கு அந்த காயம்பட்ட தழும்புகள் இன்னும் இருக்கு. அவருடைய அரசியல் ஆரம்பமே வந்துட்டு சிறையின் மூலமா தான் அவர் வந்து பட்டத்தீட்டப்பட்டு வந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை பார்த்து நீ கலைஞரோட பையன் என்பதனாலதான் உன்னால பதவிக்கு வர முடியுது பேசுறீங்களே. என்னைக்கு நீங்களாம் யோசிப்பீங்க? என்னைக்கு உங்களை நீங்க பரிசோதனை பண்ணிக்குவீங்க? ஏன் உங்க நிலைமை இப்படி இருக்குன்னு என்னைக்கு பரிசோதனை பண்ணிப்பீங்க? என்னைக்கு நியாயமா பேசுவீங்க? எப்போ உண்மையை பேசுவீங்க? எப்ப சிந்திப்பீங்க? என்ன நண்பர்களே, நான் கேட்கறதெல்லாம் சரியா? எடப்பாடி பழனிசாமி பேசுனது அத்தனையும் சரியா தான் பேசினாரா? ஒருத்தரை பத்தி பேசும்போது சரியான மதிப்பீடு போட்டு பேச வேணாமா? அது கூட தெரியாத என்ன ஒரு அரசியல்வாதி, என்ன ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், இவரெல்லாம் முதல்வர் வேட்பாளரா வேற நிக்கிறாரு, முன்னாள் முதல்வரா வேற இருந்திருக்கிறாரு. எப்படி இவர் வந்து நாட்டை ஆள போறாரு? எப்படி இவரால் சிறப்பு திட்டங்களை கொடுக்க முடியும்? கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நன்றி.